சரஸ்வதி பூஜைக்கு உங்க வீட்ல கிளீனிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குதா? உங்களுக்கு சூப்பரான டிப்ஸ். நம்ம ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் வாங்குறப்போ நம்மளுக்கு ஃப்ரீயா நம்மளுக்கு சாஸ் கொடுப்பாங்கல்ல, அதையெல்லாம் சாப்பிட வச்சிடாதீங்க, குழந்தைகளாகட்டும் நம்மளாகட்டும். பட் அதை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாங்கிறத பாத்திரலாம். ஆக்சுவலா இந்த பூஜா இதுல எல்லாம் விளக்கு, பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம் எல்லாம் நம்ம கிளீன் பண்ணணும். அதுக்கு வந்து இது எல்லாம் எடுத்து வச்சு ஒரு பவுல்ல போட்டுட்டு ட்ரையா இருக்கிறத யூஸ் பண்றதை விட கொஞ்சம் ஈரம் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. செம்ம சூப்பரா இருக்கும். நான் வெறும் கையிலேயும் கூட வச்சு தேய்க்கலாம். ஆக்சுவலா இந்த பீதம்பரி அது இது நல்லா போட்டா நம்ம கையெல்லாம் ட்ரை ஆகும். பட் இந்த இதே சாஸை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். இல்லாட்டி ஒரு சிலர் வந்து உப்பு புளி எல்லாம் வச்சு தேய்ப்பாங்க, அது மறுபடியும் கருத்துருன்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து அந்த எந்த இது சைடு எஃபெக்டும் இல்ல. நம்மளுக்கு தூக்கி போடுறதுக்கும் வேண்டியதுல சாப்பிட மெயினா கூடாது. அதனால எந்த பிராண்டா இருந்தாலும் இப்படி யூஸ் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, செம்பு பாத்திரம் எல்லாம் எவ்வளவு பல இருக்குது. ஓகேவா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனல்ல இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பத்திரமா பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க. சதி பூஜை, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். அடுத்த நாள் ரொம்ப ரொம்ப